இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நான் சொல்லிடுறேன். மன மகிழ்ச்சி. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னார் ஐயன் திருவள்ளுவர் நம்மளுடைய பாட்டை. இடுக்கண் வருங்கால் நகுக. நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்ல நான் கல்லூரி படிக்கும்போது அந்த பார்க்கில் போய் பார்ப்பேன். ஒரு 10-15 பேர் கூட்டமா சேர்ந்து சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அந்த காலத்துல என்னடா இவங்க பாட்டு தனியா பைத்தியக்காரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதனால என்ன பெரிய மருத்துவ பலன் நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்ற யோசனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அதை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்குது. நம்ம ஐயன் பாட்டை இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும் வேளையில சிரிக்கணும், நோய் இருக்கக்கூடிய வேளையில சிரிக்கணும். யாரா சிரிச்சா ஏத்துக்குவோமா? சிரிச்சா ஏத்துக்குவோமா? தானா சிரிச்சா என்ன சொல்லுவோம்? தானா சிரிச்சிட்டு இருக்கான் பாரு அவன் அப்படின்னு சிரிக்கிறவனையும் கெடுத்து விட்டுருவோம். ஆனால் ஒரு உண்மை தகவலை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோவிலேயே மொரினோ மையோ யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம். நாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வாக்கியம் இடுக்கண் வருங்கால் நகுக. நம்மால் முடியாததை ஜப்பான்கார செஞ்சிருக்கான். அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பல்கலைக்கழகத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்றான். அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல என்ன பண்றான்னா, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 15 நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஸ்டாண்ட் அப் காமெடியை போடுறான். இல்லையா? ஸ்டாண்ட் அப் காமெடியை போடுறான். ஒரு 4 வாரம் அவர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை போட்டு காமிக்கிறான். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் 4 வாரங்கள் கழித்து அவன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் மிக சிறப்பா வந்திருக்கு. என்னன்னா, அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை பார்த்து வெறும் 15 நிமிஷம் சிரின்னு சிரிச்ச முதியவர்கள் அத்தனை பேருக்கும் ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு. ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு. அவர்களுடைய இதய படபடப்பு குறைஞ்சிருக்கு. அவர்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் செரோட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உற்பத்தி அதிகமா இருக்குங்கிறது ஒரு பெரிய தகவல். பிபியும் குறையுது, பிரஷர் எல்லாமே குறையுது. மனசுல நம்ம நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை விட மகிழ்ச்சி என்ன வேணும்? இதுதான் நம்ம ஐயன் அன்னைக்கு சொல்லிட்டு போனார், இடுக்கண் வருங்கால் நகுக.